பலரும் வீட்டிலிருந்து அக கருத்துக்களை எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் புறத்தை நோக்கி சென்றவர் படைப்பாளர், பெண்ணியலாளர், அரசியலாளர் என பன்முக ஆளுமையாக விளங்கக்கூடியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். முதலாவதாக கருத்தரங்க உரை நிகழ்த்த மூவலூர் ராமாமிர்தம் வாழ்வும் பணியும் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் போராளி ராஜம் கிருஷ்ணன். களத்திலும் வாழ்விலும் என்ற நூலையும் இவர் எழுதியுள்ளார். பெண் என்னும் பகடைக்காய் என்ற நூல் தி இந்து தமிழிதழில் வெளியான கட்டுரைகளின் தொகுப்பு. இந்நூலையும் அர்ஸ்டோரிஸ் மறுபதிப்பு செய்துள்ளது. ஊடகவியலாளர், பெண்ணிய ஆய்வாளருமான தோழர் ஜீவசுந்தரி அவர்களை ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் சமூக அரசியல் பணிகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சக எழுத்தாளர் தோழமைகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வைத்தியராஜ் கல்லூரியின் நிறுவனம், பிறகு ஹர்ஸ்டோரிஸ் பெண்கள் எழுத்துக்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி வெளியிட்டு கொண்டிருக்கிற ஹர்ஸ்டோரிஸ் நிறுவனம் மற்றும் என்னுடைய சக எழுத்தாளுமை தோழமைகள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவிகள், இந்த பேச்சினை எல்லாம் கேட்பதற்காக ஆர்வத்தோடு வந்து காத்திருக்கக்கூடிய மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜீவசுந்தரி, ஒரு ஊடகவியலாளர், எழுத்தாளர், பெண்ணிய ஆய்வாளர் அப்படியெல்லாம் சொன்னாங்க. என்னால் இப்படியெல்லாம் செயல்பட முடியும் என்று எனக்கு முன்னோடியாக இருந்தவராக நான் ராஜம் கிருஷ்ணனை எப்போதும் சொல்வேன். அடுத்து வா கீதா, என்னுடைய தோழமை, எழுத்தாளுமை, அவர்கள் இருவரையும் தான் என்னுடைய முன்னோடிகளாக நான் எப்போதுமே வைத்திருக்கிறேன். அவர்கள் பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்மை முன்னிறுத்தி கொள்வதை விட நம்முடைய எழுத்துகள் பேச வேண்டும் என்பதில் மிக கவனமாகவும் இருப்பவள். அவ்வாறு பயணிக்கும் போது தான் எனக்கு ராஜம் கிருஷ்ணன் என்பது ஒரு என்னுடைய மூச்சு மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்கள ஏன்னா அதை விட நெருக்கமாக வேறு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப சிறு வயதுலேருந்து அவங்களோட சேர்ந்து பயணித்த அனுபவம் எனக்கு. 1983 முதல் அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். அவருடைய இறுதி காலம் வரை மிக அன்பான ஒரு தாயாரை போல நமக்கு அன்பு செலுத்தக்கூடியவர் மட்டும் அப்படி சொல்லிட முடியாது. அவ்வப்போது நம் தலையில் கொட்டி நம்மளை நேர்வழிப்படுத்தி ஒரு சரியான பாதையில் பயணிப்பதற்கான ஒரு தூண்டுகோலாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். தோழர் கீதா நாங்கள்லாம் பேசிக்கும்போது சொல்லுவோம் அநேகமாக ராஜம் கிருஷ்ணன்ட்ட திட்டு வாங்காதவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் பேசும்போது பேசிக்கக்கூடிய பேச்சு. ஏன்னா அவ்வளோ திட்டுவாங்க. ஆனால் அவங்கள விட்டு நாங்கள் விலகி போகணும்னு நாங்கள் நினச்சதே இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக அவங்கள நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதில் அவங்க எழுத்தாளர் மட்டும் இல்லை, அவங்க எழுத்து எப்படி வந்தாங்க எழுத்துக்குள்ள தமிழச்சி பாண்டியன், தங்கப்பாண்டியன் அவர்கள் பேசினார்கள் மிக அழகாக. அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர், ஆனால் தடையறாமல் ஆற்றொழுக்காக அவருடைய தமிழ் உச்சரிப்பு மிக அருமையாக அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் நம்மிடையே. அப்படிப்பட்ட அவருடைய பேச்சினோடு பல விஷயங்களை உங்களுக்கு மனதில் விதைத்து சென்றிருக்கிறார். அப்படித்தான் அவர் ராஜம் கிருஷ்ணன் எழுத வந்தது என்பது எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட அவரால் எழுத முடியவில்லை. படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவரால் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த காலகட்ட சூழல் என்பது அவ்வாறாக இருந்தது. 1930கள் என்று சொல்லும்போது பெண் கல்வி மறுக்கப்பட்டு வந்த காலம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கல்வி கற்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த பெண் கல்வியின் வரலாறு என்று நாம் எடுத்துக்கொண்டு போனோம் என்றால் மிக மிக மோசமான ஒரு பாதையில் தான் நாம் பயணித்து வந்திருக்கிறோம். அதற்கு நமக்கு முன் வழிகாட்டிகளாக பலர் இருந்திருக்கிறார்கள் என்பதில் நம்ம ராஜகிருஷ்ணனையும் நாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி மிக எல்லாமே அவருடைய வாழ்க்கை என்பதே ஒரு பெரும் போராட்டமாகத்தான் இருந்திருக்கிறது. கல்வி பயில வேண்டும் என்பது போராட்டம், அடுத்து வாழ்க்கைப்பாடு என்பது ஒரு போராட்டம். எப்போதும் சொல்லுவாங்க,
பெண்ணின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்று சொல்லும்போது கல்வி என்பதை விட திருமணம் செய்து கொடுப்பது என்பதைத்தான் வந்து அடுத்த கட்ட அது வந்து வளர்ச்சி அல்ல, அது தள்ளுபடி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தள்ளி விடுறது. ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டாக்கா நம்ம பொறுப்பு தீர்ந்தது, இப்படி சொல்கிறத தான் நீங்கள் வந்து பரவலாக கேட்டிருப்பீங்க. அப்படி வந்து தள்ளிவிடப்படக்கூடிய இடம்தான் வந்து திருமண அமைப்பு முறை என்பது. அப்படி தள்ளிவிடப்பட்டவர்கள் தான் பல பேர், அவர்களில் ஒருவர் ராஜம் கிருஷ்ணன் கூட. ஆனால் அப்படி தள்ளிவிடுறதுன்னா என்ன, பள்ளத்தில் அதுலேருந்து மீண்டெழணும் இல்லையா, அப்படி மீண்டெழுபவர்கள் மிகச்சிலர். அப்படி மீண்டெழுந்தவர் அவர். தன்னுடைய எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அந்த வாழ்க்கை போராட்டத்திலிருந்து மீண்டு வந்து தன்னுடைய எழுத்தை ஒரு கைவிளக்காக ஏந்தி கொண்டு தான் அவர் சென்றிருக்கிறார். அவர் சென்ற பாதை எங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து அப்படியான போராட்டங்கள் கூடாகத்தான் அவருக்கு ஆசுவாசம் அளிக்கக்கூடிய இடமாக அவர் வந்து சேர்ந்த இடம் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் என்ற ஒரு இடதுசாரி பெண்கள் அமைப்பு. ஆனால் அவர் இடதுசாரி பெண்கள் அமைப்புகளுக்குள் வந்தாரே தவிர அரசியல் கட்சிக்குள் நுழைய அவர் விரும்பவில்லை. எந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளும் வந்து அதை அவர் தெளிவாகவே பலமுறை அவர் வந்து ஆணித்தரமாக சொல்லுவார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்துக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு அங்கு இன்னொரு பகுதியில் பெண்கள் அமைப்பு நாங்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருப்போம் என்றால் மிக சத்தமாக பேசுவார். பெண்கள்னால் அமைதியாக பேசணும் அப்படின்லாம் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மெதுவாக பேசு, சத்தம் கேட்கக்கூடாது, அடுத்த வீட்டில் அண்ணனோ அடுத்த ரூமில் அண்ணனோ அப்பாவோ இருக்காங்க அப்படின்னா மெதுவாக பேசு, இப்படி சொல்லியே வளர்க்கப்பட்டவர்கள் பெண்கள் வந்து. ஆனால் இவரையெல்லாம் உடைத்து பெரிய குரலில் தான் பேசுவார். அவரிடம் நான் கற்றுக்கொண்டது தான் உரத்த குரலில் பேசுவது என்பதையும் வந்து. அதனால் எங்கள் வீட்லேயுமே அப்படி சொல்லுவாங்க, மெதுவாக பேசுன்னு. ஆனால் அப்படி நம்மளால் பேச முடியாது, அப்படி பேசணுங்கிற அவசியமும் இல்லை. சத்தமாக பேசுவோம், உறக்க சொல்லுவோம் நம்முடைய கருத்தை. அப்படி தான் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திலேயே அவர் அமர்ந்து கொண்டு சத்தமாகத்தான் பேசுவார். உடனே சக தோழமைகள் சொல்லுவார்கள், தலைமை பொறுப்பு, ராஜம் மெதுவாக பேசுங்க, பக்கத்து ரூமில் வந்து செயலாளர் இருக்கார், தலைவர் இருக்கார் அப்படின்வாங்க. அப்படியா, ஐ ஆம் நாட் ஏ மெம்பர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இன்னும் உரத்த குரலில் பேசுவாங்க. அதுதான் வந்து உடைப்பு என்பது. வந்து நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய கருத்தை நான் ஆணித்தரமாக இங்கு பேசுகிறேன். அவர்கள் காதில் கேட்டால் கேட்டுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் அவர்கள் வெளியே போகட்டும் என்று அவர்கள் காதில் விழும்போது விழுகிற மாதிரியே அவர் உரத்த குரலில் பேசுவார். அவர்கள் எல்லாம் சிரித்து கொள்வார்கள், அந்த தலைவர்களும் கூட. இந்த பெண்மணி இவ்வாறு பேசுகிறாரே என்று அவர்கள் வருத்தப்பட்டதோ அல்லது அதை நினைத்து அந்த பெண் மீது கோபப்பட்டதோ அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் சகஜமாக அவர் எடுத்துக்கொண்டு நகர்ந்து சென்றார்கள். அப்படியே இதையே நான் உதாரணமாக சொல்கிறேன்னா, அப்படி எந்த இடத்திலும் தன்னை ஆணித்தரமாக நிறுவுவது என்பதில் அவர் மிக உறுதியாக இருந்தவர். அதே போல் இந்த நாவல்கள் எழுத செல்லும் போதெல்லாம் வந்து களப்பணிக்கு சென்றிருக்கிறார். இந்த களப்பணிக்கான ஒரு விஷயம் முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, அவங்க முதல்ல களப்பணிக்கு சென்ற இடம் என்பது தமிழ்நாடு அல்ல, கேரளா. ஏனென்றால் அவர் கணவருக்கு எங்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் வந்து மாற்றப்படுகிறாரோ, அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். அதனால் வந்து அவர் எங்கெல்லாம் வேலை செய்ய போகிறாரோ அந்த ஊருக்கெல்லாம் போகும்போது அவங்க முதல்ல தேடி போகிற இடம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எல்லா பெண்களும் ஒரு ஊருக்கு புதுசாக போனாக்கா, மாற்றலாகி போனால் தேடுற இடம் மார்க்கெட் எங்கே இருக்குது, நல்ல மளிகை சாமான் எங்கே கிடைக்கும், காய்கறிகள்லாம் எங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், இப்படின்னு தேடி மார்க்கெட் எங்கே இப்படியெல்லாம் போவாங்க. ஆனால் நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன், இந்த ஊரில் லைப்ரரி எங்கே இருக்குது, ஏன்னா அதுதான் அறிவு கண்ணை திறக்கக்கூடியது. தான் ஒரு பகுதியில் புதிதாக குடியிருக்கிறோம் என்றால் அந்த பகுதியை பற்றிய அறிவு வேண்டும் முதலில் வந்து. அப்போ அதை பற்றி அந்த பகுதிக்கான ஒரு வரலாறு இருக்கிறதா, எந்த ஊருக்கும் ஒரு வரலாறு உண்டு, ஊர் புராணம் என்று கூட சொல்லலாம். அதை வந்து அப்படியான விஷயங்களை தேடி செல்வது, அந்த பகுதியில் உள்ள முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் என்ன, அங்கே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது, அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அவர் நூலகங்களுக்கு செல்வது. நூலகங்களில் போய் நாள் பூரா உட்காந்து படிக்கிறது, குறிப்பு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பகுதி. அதற்கு பிறகு எந்த பகுதியெல்லாம் இருந்தாரோ அந்த பகுதி மக்களினுடைய வாழ்க்கை முறை, அங்குள்ள பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, இப்படியான கள ஆய்வுகளில் தான் முதலில் ஆரம்பித்தது. அப்படித்தான் குந்தா அணை பகுதியில் வேலை கிடைத்த போது குந்தா அணைக்கட்டு உருவாக்கப்படுகிறது. என்ன, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 5 ஆண்டு திட்டங்கள் போடப்படுகின்றன ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில். அதில் முதல் 5 ஆண்டு திட்டத்தில் உருவானதுதான் இந்த குந்தா அணைக்கட்டு திட்டம் என்பது வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடியது வந்து.
அந்த குந்தா அணைக்கட்டு உருவாவதை கண்முன் பார்த்தவர் அவர். அதனால் அந்த அனுபவம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அணைக்கட்டு எவ்வாறு உருவானது. அவருடைய கணவர் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். அங்கெல்லாம் மலைப்பகுதிகளில் எல்லாம் மின்சாரம் கொண்டு செல்வது என்பதெல்லாம் எவ்வளவு சவாலான பணி என்பதையும் அவர் பார்த்தார். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் நடணும்னா கூட அதை மலை மேலே தூக்கிட்டு போகணும். அதற்கு எவ்வளவு உழைப்பை அந்த தொழிலாளர்கள் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அவர் பார்த்துவார். அப்படியாக பல்வேறு விஷயங்களை பார்த்து பல்வேறு அதில் உள்ள சிக்கல்களையும் அவர் நாவலாக வடித்திருக்கிறார். அந்த குறிஞ்சி தேன் நாவலாகட்டும், அமுதமாகி வருகிற நாவல், இதெல்லாம் அதில் விரிவாக பேசப்பட்டது. அந்த மின்சார வசதியை மலை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதில் உள்ள சிரமங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதனால் எழக்கூடிய துன்பங்கள், இது எல்லாம் ரொம்ப ரொம்ப விரிவாக ஆனால் அந்த நாவல்லாம் இன்றைக்கி கிடைக்கவே இல்லைங்கிறது உண்மை. அமுதமாகி வருகெல்லாம் மிக தலைப்பே சொல்லணும் அமுதமாகி. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாகவும் சில இடர்பாடுகள் நேரும். இந்த அணைக்கட்டுகள் உருவாக்கத்தின் வாயிலாக சில கிராம பகுதிகளில் விவசாயம் பொய்த்து போனது. ஏனென்றால் நீர் மடைமாற்றப்படுகிறது, ஆற்றின் வேகம் திசை திருப்பி மடைமாற்றப்பட்டு ஓரிடத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது. அணைக்கட்டு என்பது அதுதானே அவ்வாறு செய்யப்படும் போது வழக்கமாக விவசாயம் செய்து கொண்டிருந்த பகுதிகளில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டதனால் அங்கெல்லாம் விவசாயம் இல்லாமல் போகிறது. அதில் ஒரு பகுதி தான் இந்த உசிலம்பட்டி பகுதிகள் எல்லாம் கூட. அதனால்தான் அங்கு பெண் சிசு கொலைகள் அதிகரித்தன என்று அவருடைய கள ஆய்வின் மூலமாக அவர் கண்டறிகிறார். அதனால்தான் பெண் சிசு கொலைகள் ஏராளமாக நடைபெறுகின்றன என்று மன்னிக்கவும் அப்படி கண்டறியப்பட்டது தான். உங்களுக்கு தெரியும், உசிலம்பட்டி பகுதிகளில் குழந்தைகள் சிசுவாக இருக்கும்போதே கொல்லப்பட்ட விஷயம் என்பது அங்கும் தருமபுரி பகுதிகளிலும் அவ்வாறு நிகழ்ந்தன. அந்த கள ஆய்வின் மூலமாகத்தான் நாம் எல்லாரும் சிசு கொலைகள் ஏன் நடக்கின்றன, எதற்காக செய்கிறார்கள் அப்படின்றால், பெண் வளர்ந்த பிறகு திருமணம் செய்து கொடுக்கும்போது வரதட்சணை என்பது ஒரு முக்கியமாக விஷயமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு காலையில் கூட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை ஆசிட் ஊற்றி பெண்ணின் மீது தீ வைத்து கொளுத்தியதாக செய்தி வருகிறது. சில காட்சிகளும் கூட அப்படி லேசாக வந்துட்டு போச்சு. இதெல்லாம் காதில் கூட நமக்கு கேட்க முடியல. ஆனால் ஆசிடை ஒரு பெண் மேலே ஊற்றுவது என்பதும் அதற்கு மேல் தீ வைப்பது என்பது வரைக்கும் இன்றைக்கு வரதட்சணையின் கொடுமை என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கு. நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களெல்லாம் தெரியாமல் இருக்காது. எவ்வளோ செய்திகள் பார்க்குறீங்க. திருப்பூரில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம், கோவை மாவட்டத்திலலாம். அதனால் இது எப்போ ஒழியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதற்கான தீர்வு என்ன? அதனால் அது வளர்கிறதுக்கு முன்னாடியே, வளர்றதில்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருக்கொலைகள் எல்லாம் இன்று நிகழ ஆரம்பித்து விட்டன. ஏன்னா என்னதான் அரசாங்கம் சட்டங்கள் திட்டங்கள் போட்டாலும் கூட அந்த சட்டத்தை மீறுவதற்கென்று ஒரு பயிற்சியை வைத்திருப்பார்கள் ஒரு பகுதியினர். அப்படிப்பட்ட பயிற்சியாளர்கள் தான் நானே கூட சில கள ஆய்வுகளுக்கு போகும்போது குன்றத்தூர் பகுதியில் சில கள ஆய்வுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். இந்த கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் செல்லும்போது அவங்க இதை சொன்னாங்க. ஏன்னா அங்கே ரொம்ப சின்ன வயசுலேயே ஆண்களும் பெண்களும் இணைந்து அந்த கல்குவாரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் நேர்கிறது. அப்போது வழி தவறி போகக்கூடிய சூழலும் அவ்வாறு உருவாகிறது. அப்படி இளம் வயதிலேயே கர்ப்பிணியாகக்கூடிய பெண்களுக்கு யாரையும் அறியாமல் அந்த கரு கலைக்கப்படுகிறது, கருச்சிதைவு செய்யப்படுகிறது. இங்கே தான் கருச்சிதைவு சட்டவிரோதமாச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நாங்கள் ரொம்ப ரகசியமாக நாங்கள் போய் வேறு மாதிரியெல்லாம் நாங்கள் ஆய்வுகள்லாம் செய்யும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க அதை அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ஆண் குழந்தை, ஏன்னா பெண் குழந்தையாக இருந்தால்தான் கருக்கொலைகள் அதிகம், ஆண் குழந்தையை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் அதிகம். அப்போ ஆணா பெண்ணா என்று கருவில் அறியக்கூடாது, சோதித்து அறியக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் அது மீறி பெண் குழந்தைகள் கருவில் அழிக்கப்படுகிறார்கள். எப்படி அதை கண்டறிவீர்கள் என்றால் அவங்க சொன்னாங்க, சும்மா ஜாடையாக சொல்லுவாங்க, இப்படி பண்ணால் அப்படி பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணும்போது இப்படி பண்ணால் மீசை அது ஆண் குழந்தை, இப்படி மூக்கை தொடச்சா அது மூக்குத்தி அது பெண் குழந்தை. இதுதான் குறியீடு என்று சொன்னார்கள். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் அந்த ஸ்கேன் சென்டர்ஸில் இந்த மாதிரியான
ஜாடை செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். எங்கேயோ குக்கிராமங்களில் இல்லை, சென்னை போன்ற மாநகரத்தில் தாம்பரம் பகுதியிலும் எங்கெல்லாம் குவாரிகள் இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டரை நாங்கள் பிடிச்சு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆக கலாய்வின் மூலமாகத்தான் இதெல்லாம் கண்டறிய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன், சட்டம் என்று ஒன்று இருந்தால் அதை சட்டத்தை மீறுவதற்கென்று ஒரு கூட்டம் தனியாக இருக்கும். அது நம்முடைய பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய இருக்குது, எந்த சட்டமும் இல்லாமல்லாம் இல்லை. இந்த மாதிரியான வரதட்சணை தடை சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யாராவது வரதட்சணை கொடுக்காமலோ வாங்காமலோ இருக்கிறார்களா? யாராவது சொல்ல முடியுமா? எல்லோரும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது தங்களுக்கு லாபம் வரும் என்று நினைத்தால் அவையெல்லாம் மீறப்படும். இதெல்லாம் கலாவின் மூலமாகத்தான் கண்டறிய முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் ராஜம் கிருஷ்ணன். கலாய்வுன்னா எப்படி போய் செய்யறது? நேரடியாக போய் பேச முடியுமா? சில விஷயங்களை நேராக பேசலாம், சில விஷயங்களை மறைமுகமாகத்தான் பேச வேண்டும். அப்படி மறைமுகமாக பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம் காதுக்கு தெரிய வரும் என்பதையும் சொன்னார். அதுபோல் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்ன, பெண்களுக்கு சொத்துரிமையும் அப்படி மனசு வந்தெல்லாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க. நாங்கள் தான் அவங்களுக்கு வரதட்சணையாக கொடுத்துட்டோமே, உங்களுக்கு சொத்து வேற தனியாக கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் வரும். எங்களை போல் உங்களையும் படிக்க வச்சாங்கல்ல, உங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க. அப்போ கணக்கு பிறந்ததுலேருந்தே கணக்கு பார்த்து இப்படி பெண் குழந்தை என்றால் கணக்கு பார்ப்பது என்பதையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நமக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க. இப்படி யாரும் சொத்தெல்லாம் மனம் கொடுத்துறதில்ல. அதிலும் நிலங்களாக இருக்கக்கூடிய பணமாக கூட கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க, இல்லை வீடாக இருந்தால் கொடுப்பாங்க, நிறைய வசதி இருந்தால் சரிபாதையாக பிரிப்பாங்க. ஆனால் எந்த வசதியுமே இல்லாமல் ஒரு வீடு ஒரு நிலம் 3 குழந்தைகள், அதில் பெண் குழந்தைகளும் இருக்கு, எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கறதுக்கு மனசே வராது. அதிலும் பயிரிடும் நிலத்தை பங்கிட்டு கொடுக்க மனமே வராது. நீங்கள் சர்வேயெல்லாம் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் சில விளம்பரங்கள் வரும், அரசு விளம்பரங்கள் பக்கமாக வரும். சர்வே எண் போட்டு அந்த அவங்களுடைய பெயர் போட்டு யார் பெயரில் பட்டா இருக்கிறது, நிலம் இருக்கிறது, இந்த நிலங்களை எல்லாம் ஒரு அரசு தன்னுடைய திட்டங்களுக்காக நிலத்தை எடுத்துக்கொள்கிறது என்றால் அதை யாரிடமும் அனுமதி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற ஷரத்தும் அரசிடம் இருக்கிறது. அப்படி இதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அதற்கு நட்டையீடு கொடுப்போம் என்று சொல்லுவார்கள். அந்த நீங்கள் கவனமாக படிக்கணும், அத்தனை பக்கத்துலேயும் வர்ற நிலங்கள் யார் பெயரில் இருக்குன்னா ஒரு 500 விளம்பரங்கள் இருக்குன்னா ஒரு விளம்பரத்தில் ஒரு நில உரிமையாளராக பெண் பெயர் இருந்தால் மிக அதிகம். அப்படிதான் இங்கு நடைமுறை இருக்கிறது. பெண் பெயரில் நிலங்களை கொடுப்பதில்லை. ஆனால் இங்கே சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் சமம், இங்கே நாங்கள் எல்லாம் சமமாக கொடுக்குறோம் அப்படின்னு அப்படி இல்லை, அப்படி கொடுங்கன்னு தான் திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி கேட்கறதுனால தான் நம்மளை ஆகாதவங்களா இந்த சமூகம் நம்மளை நினைக்குது. இல்லை, ராஜம் கிருஷ்ணன் பற்றி நான் சொல்ல வந்ததுனால இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அவங்க இன்னும் விரிவாக பேசுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த களப்பணிகளுக்கெல்லாம் போகிறதுக்காக அவங்க முதல்ல அந்த குந்தா அணைக்கட்டு பகுதி, அதன் பிறகு அதில் தான் குறிஞ்சி தேன் நாவல் உருவாகிறது, அமுதமாகி வருக நாவல் உருவாகிறது. அந்த பகுதி மக்களை பற்றியும் அவர்கள் வாழ்முறையையும் வைத்து ஏராளமான சிறுகதைகளையும் அவர் எழுதியிருக்கிறார். ராஜம் கிருஷ்ணனை ஒரு சிறுகதை ஆசிரியராக இந்த எழுத்தாளர் சமூகம் ஏற்றுக்கொண்டதே இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது ஏற்றுக்கொள்வார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் சொல்கிறார், ராஜம் கிருஷ்ணன், நானும் எல்லோரையும் போல ஒரு சிறுகதையில் தான் என்னுடைய எழுத்து வாழ்க்கையை துவங்கினேன். ஆனால் என்னை ஏனோ தெரியவில்லை, இந்த எழுத்தாளர் சமூகம் சிறுகதையாளராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக அவங்களே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்குது. அவங்க இதை எழுதி வச்சுட்டு போய் ஒரு 30-40 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறதா ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாகவும் நாம் பார்க்கணும். இந்த அதில்
அந்த போராட்ட வடிவத்தில் வாழ்க்கை போராட்டம் என்பதில் துவங்கி வீட்டுக்குள்ளேயே போராட்டங்களை ஆரம்பித்து அடுத்துதான் வந்து ஒரு பொதுவெளிக்கான போராட்டங்களுக்கு வருகிறார். தன்னுடைய எழுத்து வாழ்க்கையும் ஒரு போராட்டம் தான். ஏனென்றால் இந்த களப்பணி செய்து அவர் நாவல்கள் எழுதுவதை, எழுத்துப்பணி செய்வதையும் இந்த சமூகம், அப்போதைய சமூகம், எழுத்தாளர் சமூகம் ஏற்கவில்லை. அது பற்றியும் நிறைய விமர்சனங்கள் இருந்தன. பொதுவாக ஒரு இடத்துக்கு நேராக போய் சென்று மக்களை சந்தித்து அவர்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை ஆய்வு செய்து அந்த களப்பணியின் மூலமாக எழுதப்படுவது ஒரு ரிப்போர்ட்டிங்காகத்தான் இருக்கும். அது ஒரு பத்திரிகை நிருபர் செய்யக்கூடிய வேலை. இது ஒரு எழுத்தாளரின் பணி அல்ல என்று அன்றைய எழுத்தாளர்கள் அப்போது இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அவருடைய எழுத்தை எழுத்தென்று ஏற்கவில்லை, களப்பணி செய்து எழுதுவதை. எழுத்து என்பது ஒரு மனதின் அடியாழத்திலிருந்து புறப்பட்டு சிந்தனை வழியாக எழுத்தாக மலர்வது தான் எழுத்து என்று அவர்கள் ஒரு எழுத்துக்கான டெஃபினிஷனாக வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் மீறி அவர் களப்பணி செய்து, ஏனென்றால் அவர் தொடாத விஷயங்கள் இல்லை. அலைவாய்க்கரைகள் நாவலை எடுத்துக்கொண்டால் மீனவ மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் எவ்வாறு மதம் நுழைகிறது, கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்ற பிரச்சனைகள் எவ்வாறு வருகின்றன, அந்த தேவாலயங்களுக்கும் மீனவர்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் எவ்வாறு உருவாகின்றன என்ற பிரச்சனைகளை எல்லாம் அந்த நாவலில் அவர் குறிப்பிடுகிறார். அதே போல் கரிப்புமணிகள் நாவலை எடுத்துக்கொண்டால் அங்கு கூலி பிரச்சனை வருகிறது. கூலி கூட ஆண்களுக்கு சமகூலி என்பது இல்லை. ஆணும் பெண்ணும் ஒரே வேலையை உப்பளத்தில் செய்தாலும் கூட ஆணுக்கு ஒரு கூலி, பெண்ணுக்கு ஒரு கூலி. அதில் சிறுவர்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். குழந்தை தொழிலாளர் முறையெல்லாம் அப்போது பரவலாக இருந்தது, நடைமுறையில் இருந்தது. அப்போது ஆண் குழந்தைக்கு ஒரு கூலி, பெண் குழந்தைக்கு ஒரு கூலி, இப்படி எதிலுமே சமமற்ற தன்மை நிலவுகிறது என்பதையும் அந்த நாவலில் மிக அழகாக சொன்னார். அதே நேரம் பணியிடங்களில் பெண்களுக்கு நேரக்கூடிய பாலியல் தொந்தரவுகள், சிக்கல்கள், அதை பற்றியும் விரிவாக பேசினார். பிறகு போராட்டம் வெடிக்கிறது. தொழிலாளர்கள் போராட்டத்தின் மூலமாக தங்கள் தீர்வை எட்ட முடியும். ஏனென்றால் அங்கு தொழிற்சங்கங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பித்து விட்டன. தொழிற்சங்கங்கள் வாயிலாக இப்போ நம்ம பார்த்தோம், துப்புரவு தொழிலாளர் போராட்டங்கள் கூட அதை எப்படி நீர்த்து போக செய்தார்கள் என்பது வரை நாம் கண்ணார கண்டோம். ஆனால் இறந்த பிறகு பல லட்சம் ரூபாய்களை கொட்டி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஊதியமாக கொடுக்க மனது வராது என்பதை சமீபத்தில் இந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் இறந்து போன ஒரு பெண்ணின் வாயிலாகவும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆக தங்கள் வாழ்வாதார அந்த பெண் இருக்கும்போது உயிரோடு அந்த பணத்தை கொடுத்துட்டாக்க பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும்ல. ஆனால் அப்படியெல்லாம் செய்ய இந்த எந்த அரசாங்கங்களும் சம்மதிக்காது என்பதையும் அது நிரூபித்தது. இதை போலத்தான் எல்லா போராட்டங்களும், அதுபோல் விவசாய தொழிலாளர் போராட்டங்கள். அவர் தஞ்சை மாவட்டத்தினுடைய கீழத்தஞ்சை பகுதி என்று சொல்வார்கள். அதுதான் தற்போதைய டெல்டா மாவட்டமாக சொல்லப்படுகிறது. அந்த கீழத்தஞ்சை பகுதி, மேலத்தஞ்சை பகுதி என்று தஞ்சை மாவட்டம் இரண்டாக பிரிவுபட்டு கிடக்கிறது. ஏன் மேலத்தஞ்சை உயர்வாகவும் கீழத்தஞ்சை சற்றே தாழ்வாகவும் சொல்லப்படுகிறது என்றால், மேலத்தஞ்சை பகுதியில் இருப்பவர்கள் எல்லோரும் நிலச்சுவாண்டார்கள். மிக அதிகமாக தங்கள் கைகளில் நிலங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள். நம்ம மூப்பனார், அந்த மாதிரியான வாண்டையார், இப்படியான அவர்களுடைய சொத்து மதிப்பு அவர்கள் கண்ணு கிட்டிய தூரம் வரை அவர்களுடைய நிலங்கள். அப்போது அவர்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் கூலி விவசாய தொழிலாளர்கள், நிலமற்ற விவசாய தொழிலாளிகள் அவர்கள். இங்கே இதே கிழத்தஞ்சை பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் இங்கு நிலச்சு வாழ்ந்தார்கள் மிக குறைவு, முழுக்க முழுக்க விவசாய தொழிலாளர்கள் அதிகம். அப்படி நிலம் வைத்திருப்பவர்கள் கூட ஒரு குறைந்த அளவு நிலம் வைத்திருப்பார்கள். ஆக கீழத்தஞ்சை பகுதி என்பது அம்மாதிரியான பகுதி. அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு தொழிலாளர் சங்கத்தை, விவசாய தொழிலாளர் சங்கத்தை உருவாக்குவதற்காக ஒரு தலைவரை கொண்டு அங்கே நிறுவியது. அவர்தான் வி சீனிவாசராவ் என்ற பிஎஸ்ஆர். அவருடைய தலைமையின் கீழ்தான் இந்த மணியம்மாள் என்பவர் பணியாற்றினார். ஆக அவர் விவசாய தொழிலாளர் சங்கங்களிடையே சென்று, கிராமப்புறங்களில் சைக்கிளில் சென்று அந்த பெண்களிடம் அதிகமாக பேசியிருக்கிறார். அவர் அங்கு அவர்களுக்கு கையெழுத்து போட சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் தெரியாமல் மறைந்து போன வரலாறாக இருந்ததை மீட்டு நமக்கு நாவல் வடிவில் அவருடைய வரலாற்றை நமக்கு அறிய தந்தவர் ராஜம் கிருஷ்ணன். மன்னிக்கிடும், அடிக்கடி ஒரு கேப் விட்டுறேன் உங்கள் பேச்சு கிடையில. அப்படி அதை நமக்கு அறிய தந்திருக்கிறார்.
அப்போ நமக்கே ஒரு சோழவள நாடு சோறுடைத்து என்பார்கள், யானை கட்டி போரடித்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தஞ்சை மாவட்டத்தில் 2 பிரிவாக பிறந்து கிடக்கிறது. இந்த விவசாய தொழிலாளர்கள் என்று நாம் சொல்லும்போது அவர்கள் தலித் மக்களாகவும் இருக்கிறார்கள், மிக மிக சாதிய ரீதியாகவும் அடித்தட்டு மக்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அதே தான் சேற்றில் மனிதர்கள் என்ற நாவலின் வாயிலாகவும் அவர் சொல்லி செல்கிறார். இந்த போராட்ட வடிவங்கள் இவை அனைத்தையும் தன் எழுத்தில் அவர் மிக அழகாக கொண்டு போராட்டங்களின் வாயிலாக நாம் விவசாயிகளோ தொழிலாளர்களோ தங்கள் உரிமைகளை பெற முடியும் என்பதையும் அவர் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கு. அதனால் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு இடையே தான் தன் வாழ்க்கையை அவர் நடத்தி செல்வார் என்பதால் அவர்களுடைய வாழ்க்கையும் போராட்டம், வாழ்க்கையில் ஈடுபட்டவைகளும் போராட்டங்கள் தான். அதனால் அவர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அருணா அசஃப் அலியின் வழியாக. இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன சொல்வதற்கு, நான் முழுமையாக பேச முடியாமைக்கு வருந்துகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது தோழர் ஜீவசுந்தரி அவர்கள் தனது உரையை தொடர்வார். ஆக இந்த போராட்ட வடிவங்கள் என்பது தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் அவர் போராடினார். அசலாகவே களத்தில் இறங்கி போராடிய சில போராட்டங்களும் இருக்கின்றன, அது கூட எழுத்து சார்ந்தது. பெண்கள் எங்கு இழிவுபடுத்தப்பட்டாலும் பொங்கி எழுந்து விடுவார். அது பேச்சளவில் சொல்கிறதில்ல, உண்மையிலேயே பொங்கி எழுந்து கோபத்தின் உச்சத்துக்கு சென்று குரல் எல்லாம் உயர்ந்து விடும். அப்படி அவர் ஒரு முறை இப்போது போல மகளிர் தினம், மார்ச் 8 மகளிர் தினம் இப்போது எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். தள்ளுபடி, எங்கே பார்த்தாலும் தள்ளுபடி, நீங்கள் உடைகள் வாங்கலாம் இல்லையா. இன்னும் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் நிறைய மருத்துவ தள்ளுபடிகள் எல்லாமே தரப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியான கொண்டாட்டமாக இன்றைக்கு மகளிர் தினம் மாறி இருக்கிறது. அதனால் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இது மகளிர் தினத்தை கொண்டாடுபவர்கள் யார் என்று பார்த்தால் இடதுசாரி பெண்கள் தான். இடதுசாரி பெண்கள் இயக்கத்தவர்கள் மட்டுமான நாங்கள் தான் அதை கொண்டாடுவதல்ல, அனுசரிப்பது என்று சொல்வோம். அதாவது பெண்களின் உழைப்பையும், உழைக்கும் பெண்கள் தான் மகளிர் தினத்தையே உருவாக்கினார்கள். நீங்கள் அந்த உண்மையான அசலான அந்த வரலாற்றையெல்லாம் படித்தால் அசந்து விடும். ஓடும் ட்ராமையெல்லாம் நிறுத்தி இருக்கிறார்கள். ட்ராம் ஓடுதுன்னா நடு ரோட்டில் ஒரு ஒற்றை பெண்ணாக போய் நின்று அந்த ட்ராமை நிறுத்தியெல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பெண்கள் என்று படித்தால் நமக்கு சிலிர்த்து போகும். அந்த அளவுக்கு போராட்டத்தை, ஒன்றுமில்லை, அவங்க கேட்டதெல்லாம் நான் மகளிர் தினம் அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுக்கு ரொட்டி வேண்டும், ஓய்வு வேண்டும், சரியான ஊதியம் வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, துப்புரவு தொழிலாளர்கள் இன்றைக்கி என்ன கேட்டாங்களோ அன்னைக்கு அவங்க கேட்டது தான் இன்றைக்கி அவங்க கேட்டுட்ருக்காங்க. ரொட்டி கொடுங்க எங்களுக்கு, அதாவது உணவு வேண்டும், ஓய்வு வேண்டும். ஏனென்றால் 18-19 மணி நேரம் ஓய்வின்றி உழைத்த காலமும் இருந்தபோது 8 மணி நேர வேலையாக அந்த போராட்டங்கள் தான் மாற்றியமைத்தன. 24 மணி நேரத்தை 3 பகுதிகளாக்கி 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் எங்களுக்கானது, எங்கள் கேளிக்கை, என்ன வேண்டுமானாலும் பொழுதுபோக்குவோம், என்ன வேண்டுமானாலும் செய்வோம், இன்னொரு படைப்பை உருவாக்குவோம் அல்லது பொழுதுபோக்குவோம், திரைப்படங்களை பார்ப்போம், நாடகங்களை பார்ப்போம், இசையை கேட்போம். அந்த 8 மணி நேரம் நமக்கானது. அப்படியெல்லாம் போராடி பெற்ற உரிமைகள்லாம் இன்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேர வேலைகள் எல்லாம் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட போராட்டத்தை நாளன்று ஒரு செய்தித்தாள் ஒரு முதல் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படத்தை போட்டு இதுதான் மகளிர் தினம் என்று ஒரு நாளிதழ் எழுதியது. அந்த புகைப்படம் என்னவென்றால், ஒரு வயதான பெண்மணி, வயது முதிர்ந்த பெண்மணி ஒரு மதுக்கடையில் போய் மது வாங்குகிறார். இது அந்த பத்திரிகைக்கும் பத்திரிகை நிறுவனத்துக்கும் மகளிர் தினத்தின் சுதந்திரம் என்பதாக அவர்கள் உருவகித்து இதுதான் மகளிர் தினம் என்று கேலி செய்கிறார்கள். இதை பார்த்து அப்படி கொந்தளித்து போனார் ராஜம் கிருஷ்ணன். உடனே ஃபோனில் எங்களெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும், நம்ம பத்திரிகை அலுவலகத்துக்கு எதிரில் போய் நின்று நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அன்று உடனடியாக எங்களால் ஒருங்கிணைய முடியவில்லை. அடுத்த நாள் பத்திரிகை அலுவலகம் எதிரில் அல்லாமல் வேறொரு இடத்தில் அதுக்கு எதிராக மிகுந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த பத்திரிகைகள் எல்லாம் வாங்கி கொளுத்தினோம். ஏனென்றால் பெண்கள் என்பது, மகளிர் தினம் என்பது அவ்வளவு கொச்சைப்படுத்தப்பட்டது.
இதை போல் மற்றொரு போராட்டம் என்னவென்றால் அதுவும் கூட ஒரு பத்திரிகையில் மிக மோசமாக பெண்ணை இழிவுபடுத்தி எழுதப்பட்டது. அந்த நாங்கள் எந்த அனுமதியும் பெறாமல் அந்த பத்திரிகை அலுவலகத்தின் முன்னால் போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்களுக்கு மேல் உடலின் முன்னும் பின்னுமாக தட்டிகளை மாட்டிக்கொண்டு அதில் வாசகங்களை எழுதி கொண்டு போய் கோஷம் போட்டோம். அது ஆளும் கட்சியின் நடத்தும் பத்திரிகை. அந்த பத்திரிகை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் வயதான பெண்மணிகளாக வசந்தி தேவி, ராஜம் கிருஷ்ணன், மைத்திலி சிவராமன் உட்பட பல பெண்கள் அந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முரசொலி மாறன் அலுவலகத்துக்குள் இருந்தார். அது முரசொலி அலுவலகத்தின் முன்னால் அந்த மேம்பாலத்தை நாங்கள் வழிமறித்து வாகனங்களை 2 பக்கமும் நிறுத்திட்டோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. அது அவர் மாடியில் நின்று பார்க்குறாரு முரசொலி மாறன் நின்று. அது குங்குமம் இதழில் வந்த ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. அது பேர் கிளுகிளு. பெண்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வாறான செய்தி துணுக்குகளையும் நகைச்சுவை என்ற பெயரில் அந்த இலவசமாக கொடுத்த அந்த சப்ளிமெண்ட் முழுக்க அது போட்டு அதுக்கு பெயரே கிளுகிளு என்று போட்டிருந்தார்கள். இதனால் கொந்தளித்து போய் தான் நாங்கள் போய் அந்த போராட்டத்தை நடத்தினோம். அது 2 மாதர் சங்கங்களும் கம்பைண்டாக நடத்தினது. ஜனநாயக மாதர் சங்கமும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம். அதனால் எல்லோரும் இணைந்து தான் பாலத்தின் மேல் ஏறி நின்று மறுத்து விட்டால் பாலம் அந்த பக்கம் நிற்கிது, வண்டி இந்த பக்கம் நிற்கிது, போக முடியாது. ரொம்ப பரபரப்பான பகுதி. அவர் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. யாரெல்லாம் தலைமையில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே பேசுங்க அப்படின்னு சொன்னது. நாங்கள் ஒரு 10 பேர் உள்ளே போனோம். ராஜமிக்ஷன் தான் பேசுனாங்க எல்லார் சார்பிலையும். அவங்க அவ்வளவு கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டாங்க. நடுங்கி போயிட்டார் அந்த பத்திரிகைக்கு பொறுப்பாசிரியராக இருந்தவர். ஏன்னா அவர்கிட்ட இருந்து வேற திட்டு வருது, இங்கே வேற பெண்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நிகழ்த்த உதவியவர்களில் முக்கியமானவர் ராஜம் கிருஷ்ணன். இது மாதிரி இன்னும் பல போராட்டங்கள் இருக்கின்றன. நம்ம உதாரணத்துக்கு இதை மட்டும் சொல்கிறேன். எங்கு போனாலும் இந்த களப்போராட்டத்துக்கெல்லாம் அவருக்கு சற்றும் குறைந்தவர் இல்லை என்பதற்காகவே இதை நான் சொல்ல விழைந்தேன். அடுத்து தேநீர் இடைவேளையும் வருகிறது. எனக்கும் அதிகமாக பேச முடியலை. அடிப்படையில் ஒரு நோயாளி. நான் ராஜகிருஷ்ணனை பேசணுங்கிறதுக்காகவே நான் உறுதியோடு வருவேன். அதனால் என்னுடைய பேச்சை இதோடு நிறைவு செய்கிறேன். ஏதோ என்னால் முடிந்தவரை உங்களுக்கு தகவலை கடத்தியிருப்பதாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பாடத்திட்ட குழு உறுப்பினர். நான் அகடமிஷியன் மெம்பர்ஸ் நாங்கள் 3 பேர், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், அப்படி ஒரு 3 பேர். அதில் நான் ஒன்றும் ஒருத்தி. 3 கூட்டங்கள் தான் நடத்தினாங்க. அதில் இதில் நான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் என்ன தேர்வு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சமகால இலக்கியம் அதை நீங்கள் தேர்வு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அது வரைக்கும் சமகால இலக்கியம் அப்படின்னு வரும்போது கவிஞர்களில் வைரமுத்து தான் கடைசி கவிஞர். ஆனால் வைரமுத்துக்கு பிறகு எத்தனை தலைமுறையாக விட்டார்கள், பெண்கள் எவ்வளவு பேர் எழுத தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கவனத்துக்கே எடுத்துக்கல பாடத்திட்ட குழு. இதுக்காக நான் அந்த 3 கூட்டங்களிலே என் குரல் தான் பெருசாக ஒலிச்சிருக்கு. அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன் ஆனால் ராஜபக்ஷனும் அம்பையும் அவங்களுடைய எழுத்துகள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் அதுக்கு பிறகு நிறைய பேர் எழுத வந்திருக்காங்க. பல பேருடைய கவிதைகள், சிறுகதைகள், நாவல்களை நீங்கள் பாடமாக வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று நான் முக்கியமாக குறிப்பிட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு அரசு கல்லூரிகளில் எல்லாம் புரட்சி பெண் அப்படின்னு சொல்லிங்கிற பேரில் ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்கப்படுகிறது. அது யார் பேரில் கொடுக்குறாங்க? யார் பேரில் கொடுக்கப்படுது? அந்த திட்டத்தின் பெயர் என்ன? ஆனால் மூவல்லூர் ராமாமிர்தம் யாருன்னு பொது வெளியில் போய் கேட்டால் யாருக்குமே தெரியலங்கிறது தான் நான் சந்தித்த உண்மை. ஓரளவு படித்தவர்கள் மத்தியில் தான் அந்த பெயர் தெரிகிறது. அது தெரியல. அப்போ நான் வச்ச ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யார் பெயரில் இந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக கொடுக்கப்படுகிறதோ அவரை பற்றிய ஒரு பாடத்தை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்கக்கிட்டேருந்து வந்த பதில் என்னாக்கா, தேவதாசிங்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி பாடத்தில் சொல்கிறது?
இதெல்லாம் சொல்லாமல் இப்போ தேவதாசி ஒழிப்பு முறை கொண்டு வந்து முத்துலட்சுமி ரெட்டியை சொல்கிறீங்க. தேவதாசி ஒழிப்பு முறைன்னு ஒன்று இருந்ததை சொல்கிறீங்க. அப்போ தேவதாசி ஒழிப்பு முறைக்காக பாடுபட்ட ஒருவர், தேவதாசி குலத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் அவங்க பேரில் வந்து ஒரு திட்டம் உருவாக்கி அந்த பணத்தை மாணவிகளுக்கு பெறுவார்கள். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படின்னு இதே உயர்ந்த குரலில் தான் நான் வந்து கத்தியும் பேசியும் கூட என் தொண்டை தான் போச்சே தவிர, சரி அகடமிஷியன்ஸ் 12 பேர், 12 கல்லூரியிலேருந்து அரசு கல்லூரிகளிலிருந்து வந்த பேராசிரியர்கள் தான் மற்ற 12 பேரும். நாங்கள் கூடி பேசுகிறோம். நாங்கள் பல முறை கூடி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவலூர் ராமாமிர்தம் பாடமும் வரல. பெண்களுடைய படைப்புகள் நாங்கள் தேர்வு செய்து கொடுத்த பல பெண்களுடைய, நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை, அவ்வளவு கவிஞர்களுடைய கவிதைகளை தேர்வு செய்து நான் கொடுத்துருக்கேன். அதுவும் புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை. அதனால் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாம் பெண்ணெழுத்தையும் கொண்டு போக வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. நன்றி. தற்போது உணவு இடைவேளை. சரியாக 1:30க்கு அரங்கிற்கு வரவும். 2 மணி அளவில் அரங்கிற்கு வரவும்.